ஒரு சிறப்பான நாளில் நாங்கள் ரெப்சால் எடுத்துக்கிட்டு எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா ரேஸுக்கு தான். அந்த இதை வச்சுட்டு நாங்கள் எங்கே ரேஸ்க்கு போகிறது? ரேஸ்லாம் அதிகமாக நடக்கிற ECRக்கு தான் போனோம். சரி, அப்படியே ஹை ஸ்பீடில் ஒரு 50லே போயிட்டே இருந்தோம். கேமராமேனு வண்டி நிறுத்துறா, நாவப்பழ மரம் இருக்குடா அப்படின்னா. இது நாவப்பழ மரமா? அப்படியே வண்டியை ஓரம் கட்டணும். அப்படியே மெல்ல உள்ளே போய் பார்த்தா வேறு ஏதோ ஒரு மரத்தை பார்த்துட்டு நாவப்பழ மரம்ட்டான். சரி, அப்படியே சைடில் டக்குன்னு திரும்பும்போது ஒரு கூடு. என்னன்னு பார்த்தீங்கன்னா வேவரான்ட்டு. இதை தமிழில் வேலைக்கார எறும்பு அப்படி இல்லைனாலும் தைய எறும்பு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரி, அதையும் கவர் பண்ணோம். அதுக்கப்புறம் என்னடா ஏதோ சைடில் ஏதோ புடச்சிருக்கு. உள்ளே போய் பார்த்தா இது மேரியோ கேமில் பார்த்ததாச்சு. நம்ம பூமியில் 50,000 வகை காளான் இருக்கான். அதெல்லாம் இது எத்தனாவது வகைன்னு எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பைக் எடுத்துகிட்டு சில கிலோமீட்டர்கள் முன்னாடி போனோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ECRலயே நல்ல பீச்சு ஸ்பாட்டு புலிக்கொகை. ஏன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மரம் செடி கொடி அதை அப்படியே ஜாலியாக பார்த்துக்கிட்டே முன்னாடி போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா கடலோட அலை சூப்பராக கேட்டுட்டு இருந்தது. வணக்கம், உங்கள் மீனவன். அவர் இல்லை, அவருக்கு பதிலாக ஒரு தொப்பி போட்ட மீனவர் தான் ஜாலியாக தூண்டில் வச்சு மீன் பிடிச்சிட்டு இருந்தார். ஆனால் கடலில் மீன் பிடிச்சி, அதாவது தூண்டில் போட்டு மீன் பிடிச்சி நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறோம். ரொம்பவே புதுசாக இருந்தது. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியிலேருந்து ட்ரை 1, ட்ரை 2, ட்ரை 3ன்னு நிறைய ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் ஒரு மீன் கூட மாட்டல. ஏதோ 1, 2ன்னு பொடி மீன் தான் பிடிச்சி வச்சுருந்தார். இவர் லைவாக பிடிக்கிற மீனை அப்படியே நம்ம கேப்சர் பண்ணி உங்களுக்கு காட்டலாமேன்ட்டு பொறுமையாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பலன் கிடச்சிது. இவர் ட்ரெயினை வேக வேகமாக சுற்றும் போதே தெரிஞ்சுது, ஓகே நம்ம கேமரா வச்சுக்கிட்டு ரெடியாக இருக்கணும்ன்ட்டு. ஆமாம் கைஸ், ஃபைனலி இட் ஹேப்பன்ஸ். இது எப்படி சொல்கிறது, ரயில் பெட்டி மாதிரி வரிசையாக வந்துக்கிட்டே இருந்தது அவருடைய டின்னர். ஓரளவுக்கு பெரிய பெரிய மீனுக்கு தான் மாட்டோன்னு நான் கொஞ்சம் ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன். அங்கே இருந்ததோ என்னவோ சின்ன சின்ன பொடி பொடி மீன்கள் தான். சரி, என்னென்ன மீன் பிடிச்சாருன்னு வாங்க பார்க்கலாம். அவர் நிறைய பேர் சொன்னார் அந்த சின்ன பொடி பொடி மீனுக்கெல்லாமே. எனக்கு ஞாபகம் இருந்தது பாறை அப்படின்ற ஒரு மீன் தான். அது இதுதான். அவர் சூப்பராக எல்லா மீனையும் பொறுக்கி பையில் போட்டு நடைய கட்டிட்டாரு. வறுக்கிறாரோ இல்லை குழம்பு வைக்கிறாரோ. ஆமாம், தம்ப்நெயில் பார்த்துட்டு உள்ளே வந்தவங்களாம் டால்ஃபினுக்கு தான் வெயிட் பண்ணுவீங்களே. வாங்க பார்க்கலாம். காட்டலன்னா வாங்கின 100 ரூபாவை 200 ரூபா திருப்பி தரேன்னு சொல்லியிருக்க. நீ மட்டும் காட்டல. 200 அல்பம். காட்டலன்னா தலைக்கு 2000 ரூபாய் தரையா. 2000 ரூபாய். எல்லாரும் அங்கேயே பார். வந்துட்டியா ஐயா, வந்துட்டியா? சொன்ன மாதிரியே வந்துட்டியப்பா. இவங்க முன்னாலேயே மானத்தை காப்பாத்திக்கப்பா கடவுளே. எங்கடா, எனக்கு ஒண்ணுமே தெரியலடா. அங்க மாதிரியா எவ்வளவு பிரகாசமா நிக்கிறாருன்னு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் டால்ஃபின்ஸை கடலில் என்கவுண்டர் பண்ணி பார்த்தது. ரொம்பவே சூப்பராக விளையாடிட்டு இருந்தது. ஈவினிங் டைம்ன்றதுனால அது கரையோரமாக வந்திருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். நேரில் பார்க்குறதுக்கு அது டைவ் அடித்தது, நீந்தினது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் தெரிஞ்சுது. அது கேமராவில் எந்த அளவுக்கு பதிவாச்சுன்னு எங்களுக்கு தெரில. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கவர் பண்ணோம். நான்லாம் டால்ஃபின்ஸை நம்ம ஊர்லேயே பார்ப்போம், அதுவும் ECR சைடில் பார்ப்போன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. சேனலுக்கு புதுசாக வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சேஃபாக இருங்க, ஜாலியாக இருங்க.